ஆகா கல்யாணம் சீரியலோட ப்ரொமோவை பார்த்துருப்பீங்க. ஆரம்பத்துல இருந்தே வந்து பார்த்தீங்கன்னா, கௌதமுக்கு ஐஸ்வர்யாவ பிடிக்காது. ஸோ ஐஸ்வர்யாவ கௌதம் வந்து பார்த்தீங்கன்னா, ஏமாத்துறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தன்னோட அண்ணன் வந்து ஐஸ்வர்யாவ கட்டிக்கக்கூடாது அப்படிங்கிற எண்ணத்தில தான் வந்து பார்த்தீங்கன்னா, கௌதம் ஐஸ்வர்யாவோட பழகியிருப்பாரு. அதுக்கப்புறம் ஐஸ்வர்யாவும் ஒரு ஃப்ராடு அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம், ஐஸ்வர்யாவோட குடும்பமே ஒரு ஃப்ராடு குடும்பம் அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம், கௌதம் எப்படியாச்சும் ஐஸ்வர்யாவை கழட்டி விட்டுடணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் போட்டாப்ல. ஆனால் ஐஸ்வர்யா சாதாரண ஆளா என்ன, பயங்கரமான கேடியாச்சே, எப்படியாச்சும் ஒரு பணக்கார குடும்பத்துக்குள்ளார என்ட்ரி ஆயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு எப்படியோ ஏமாற்றி கௌதமியும் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. இப்போ கௌதமும் ஒரு கேடி, ஐஸ்வர்யாவும் ஒரு கேடி. ஆக மொத்தத்தில் பேய்க்கும் பேய்க்கும் சண்டை அப்படிங்கிற மாதிரி தாங்க இப்போ ப்ரொமோ வெளியாகிருக்கு. கௌதம் எப்படியாச்சும் ஐஸ்வர்யாவை முடிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நல்லபடியாக பேசி எங்கேயோ வெளியில் ஒரு பிக்னிக் போகிற மாதிரி போய் அங்கே அடியாட்களை வர வச்சு அவங்க கூட சண்டை போடுறாராம். ஸோ ஐஸ்வர்யாவை வந்து பார்த்திங்கன்னா ரவுடிங்களை விட்டு கிட்னாப் பண்ணுறாரு. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா காப்பாற்றுற மாதிரி நடிக்கிறாரு. ரவுடிங்களும் கௌதமை அடித்து போட்டுட்டு ஐஸ்வர்யாவை தூக்கிக்கிட்டு போயிடுறாங்க. ஸோ இதெல்லாமே கௌதமோட பிளான் தாங்க. ஸோ இப்போ கௌதம் வந்து ஐஸ்வர்யாவை ரவுடிங்க தூக்கிக்கிட்டு போனதுக்கப்புறம் தான் கௌதமோட ரியாக்ஷனை வச்சு தெரியுது. ஸோ அந்த அடியாட்களே கௌதம் செஞ்ச சதி வேலை தான் அப்படிங்கிறதே தெரிய வருது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். கண்டிப்பாக ஐஸ்வர்யாவுக்கு எதுவும் ஆகாது. யாராச்சும் ஒருத்தவங்க வந்து காப்பாற்ற தான் போகிறாங்க. ஸோ மீண்டும் கௌதமோட பிளான் சொதப்பத்தான் போகுது. வெயிட் பண்ணி பார்க்கலாம்.